முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரத்தில் பாஜக நாடகம் ஆடுவதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்கும் உரிமையை நிறுத்த துடிக்கிறது பாஜக எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம். காவிரி விவகாரத்துல பாஜக நாடகம் ஆடுறதா மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. காவிரி விவகாரத்தில் பாஜகவினர் நாடகம் ஆடுவதாக காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு உரிய தண்ணீரை திறக்காததால் முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியதாகவும், ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகா செயல்படுத்த கோரிய தமிழக அரசின் மனு மீதான விசாரணை நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தற்போது கர்நாடக அரசு கபினியிலிருந்து முறைப்படி தண்ணீரை திறந்துவிட தொடங்கியுள்ளதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் சட்டப்படி தமிழகத்திற்கு முறைப்படி தண்ணீர் திறந்துவிடும் நிலையிலும் அதை தடுத்து நிறுத்த அணை முற்றுகை நாடகங்களை அறிவித்து பதற்றத்தை கர்நாடக அரசு ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த துடிக்கும் பாஜகவின் இந்த வன்மமும் தமிழர்களுக்கு எதிரான துரோகமும் மன்னிக்க முடியாது எனவும் அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும் தவறு செய்தால் தமிழகத்தின் உரிமைக்காக தட்டி கேட்க நாங்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கர்நாடக பாஜகவினர் தமிழகத்திற்கு எதிராக செய்யும் அப்பட்டமான துரோகத்தை தட்டி கேட்க முடியாமல் நயினார் நாகேந்திரன் எங்கே போனார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல் பாமகவின் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்கிறார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டை பற்றியும் நமது விவசாயிகளை பற்றியும் இவர்களுக்கு கவலை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பாஜகவின் இந்த நயவஞ்சக அரசியலும் இதன் பின்னணியில் உள்ள உண்மைகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.